ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு இஐஏ சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் நடைபெற்று முடிந்த 2025ஆம் ஆண்டு பயாலஜி எம்சிக்யூ பேப்பரில் 1 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்கான விளக்கத்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலாவது கேள்வி பார்த்தோம்னால், களத்தின் கரு தொடர்பான பின்வரும் கூற்றுகளும் சரியானது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதுல முதலாவது கூற்றை பார்த்தோம்னால், புரத இழைகளால் ஆக்கப்பட்ட கரு மென்தகடு கருச்சூழியின் வெளிப்புறத்தை படலிடும் என்று சொல்றாங்க. சரியா? இப்ப நாங்க கருவெடுத்தோம் என்றால், அது என்ன இரட்டை மென்சவ்வால் சூழப்பட்ட ஒரு புன்னகம் ஆகும். சரிதானே? நான் இப்ப இதுல கருச்சூழின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை கீறியிருக்கேன். இது அதன் வெளி மென்சவா இருக்கும். இது உள் மென்சவா இருக்க போகுது. சரிதானே? இந்த உள்மென்சவுக்கு உட்புறமாத்தான் ஒரு லேயரா என்ன இருக்கும் என்றால், புரத இழைகளால் ஆக்கப்பட்ட கருமென்தகடு காணப்படும். இதுல என்ன சொல்றாங்க? புரத இழைகளால் ஆக்கப்பட்ட கருமென்தகடு கருச்சூழியின் வெளிப்புறத்தை படலிடும் என்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, அது பிழை. இரண்டாவது கூற்று, கருச்சூழின் உள்வெளி மென்சவ்வுகள் 20 தொடக்கம் 40 மைக்ரோமீட்டர் இடைவெளியால் பிரிக்கப்பட்டுள்ளன மாதிரி சொல்றாங்க. இந்த வெளிமென்சவுக்கும் உள்மென்சவுக்கும் இடையிலான இடைவெளி பார்த்தீங்கன்னா 20 தொடக்கம் 40 நானோமீட்டர் இடைவெளியால பிரிக்கப்பட்டிருக்கு. மைக்ரோமீட்டர் தான் இருக்காது. இப்ப நீங்க நார்மலா யோசிச்சீங்கன்னா ஒரு களத்தின் விட்டத்தை நாங்க மைக்ரோமீட்டர்ல அளப்போம். அப்ப களத்துக்குள்ள இருக்கிற கருவிலையும் அதுண்ட கருச்சூழியில இருக்கிற உள்வெளி மென்சவுக்குள்ளான இடைவெளி மைக்ரோமீட்டர்ல இருக்காது. சரியா? அப்ப நானோமீட்டர் அளவீடுலான் இருக்கு. அப்ப இரண்டாவது கூற்று எங்களுக்கு கருச்சூழியானது உள்வரும் பதார்த்தங்களையும் வெளியேறும் பதார்த்தங்களையும் சீராக்கும் நுண்துளைச்சிகளை கொடுக்கும். இந்த கருச்சூழியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு கணக்கு துளையல் காணப்படும். இதுல நாங்க சொல்லுவோம் கரு நுண்துளை மாதிரி சொல்லுவோம். இது என்னத்துக்கு இருக்குது என்றால், இப்ப கருவுக்கு உட்பகுதியிலிருந்து வெளியேயும் வெளியிலிருந்து உள்ளேயும் பதார்த்தம் பரிமாற்றம் நடைபெறுന്നത് இந்த கரு நுண்துளைக்குள்ளாக நடைபெறும். சரியா? ஆகவே மூன்றாவது கூற்று சரியா இருக்கு. அடுத்து நாலாவது, புன்கரு கருமென்தகட்டினுள் புதைந்துள்ள மாதிரி சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு புன்கரு எங்க காணப்படும் என்றால், இப்ப பாருங்க, கருச்சூழிக்கு உட்புறமாவது எங்களுக்கு கருத்தாயம் காணப்பட போகுது. அந்த கருத்தாயத்துக்குள்ளதான் எங்களுக்கு புன்கரு புதைந்து காணப்படும். இவங்க எங்க சொல்றாங்க என்றால், இந்த கருமென்றகட்டில புதைந்திருக்கின்ற மாதிரி சொல்றாங்க. ஆகவே நாலாவது பிழையா இருக்கும். ஐந்தாவது, பிரிவடையாத கலங்களில் குரோமற்றின் இறுக்கமாக சுருளடைந்த திணிவாக காணப்படும் என்று சொல்றாங்க. இதுல என்னென்றால், இப்ப ஒரு பிரிவடையாத, அதாவது கலப்பிரிவுக்கு ஆயத்தமாகாத அல்லது கலப்பிரிவு நடைபெறாத கலத்தை பார்த்தீங்கன்னா அதுல டிஎன்ஏ குரோமத்தினா தான் அங்க கருத்தாயத்துல காணப்பட போகுது. எப்ப அந்த களம் பிரிவடைய போதோ அங்க டிஎன்ஏ பகர்ப்பு நடைபெறணும். அதுக்காக அந்த குரோமட்டின் என்ன செய்யும்? இறுக்கமடைந்து சுருளடைந்து ஒடுக்கமடைந்து நிறபூர்த்தமா மாற வலிக்கிடும். இதுல என்ன சொல்றாங்க என்றால், பிரிவடையாத களங்களில் குரோமட்டின் இறுக்கமாக சுருளடைந்த திணிவா இல்ல, இது பிரிவடையாத களமா இருக்கிறனுடைய அங்க இறுக்கமாக சுருளடைந்த திணிவாக குரோமட்டின் இருக்காது. அது ஒரு பரவல் அடைந்த திணிவாக அது காணப்பட போகுது. சரியா? அப்ப ஆகவே பாத்தீங்கன்னா முதலாவது கேள்விக்கு மூன்றாவது கூற்று சரியா இருக்கும். இரண்டாவது கேள்வி பார்த்தோம் என்றால், பின்வருவனவற்றில் எத்துறைகள் சார்ந்த பரிசோதனைகளும் அவதானிப்புகளும் முதல் உயிர்கலங்களின் தோற்றத்திற்கான சான்றுகளை வழங்கியுள்ளன. அதாவது இந்த இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா இது உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை அடிப்படையிலான ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கைண்டா என்னென்றால், உலகத்துல இருக்கிற சகல உயிரங்கிலும் இந்த உயிர்கலங்களால் ஆக்கப்பட்டது. அப்ப முதலா ஒரு உயிர்கலம் எப்படி தோன்றுன பத்தின ஐடியா யாருக்குமே இல்லாம இருந்தது. அப்ப அதனால அந்த காலத்துல இருந்த ஆட்கள் ஒரு உயிர்கலம் இந்தந்த வகையில தோன்று இருக்கலாம்னு சொல்லி பல ஐடியாக்களை முன் வச்சாங்க. அந்த ஐடியாக்களை ஒன்று சேர்த்து முன்வைக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் என்ன? உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை. இப்ப இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கையை முன்வைக்கிறது மட்டும் இல்லாம இது உண்மையா இருக்கணும்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணியும் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப அதுக்காக பல்வேறுபட்ட துறைகள் பல சான்றுகளையும் பரிசோதனையும் அவதானிப்புகளையும் இந்த கொள்கை மீது வச்சாங்க. சரிதானே? அப்ப அவ்வாறு எந்தெந்த துறைகள் சான்றுகளை முன்வைத்ததுன்றதான் இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. அதன்படி நாங்க பார்த்தோம் என்றால், ரசாயனவியல் துறையும் பௌதியவியல் துறையும் புவிச்சரிதவியல் துறையும் இந்த உயிர் ரசாயன கூர்ப்பு கொள்கை சார்பாக பல சான்றுகளை முன் வச்சிருக்காங்க. ஆகவே இரண்டாவது கேள்விக்கு பிசிடி ஆகிய விடைகள் பொருத்தமா இருக்கும். எனவே இரண்டாவதுக்கு 4வது விட பொருத்தமா இருக்கும்.
3வது கேள்வி பார்த்தோம் என்றால், அங்கிகளின் சிறப்பியல்புகள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. முதலாவது கூற்றை பார்ப்போம். விருத்தி என்பது ஓர் அங்கியின் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும் என்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப விருத்தி என்றால் ஒரு அங்கின வாழ்க்கை காலத்தை எடுத்தீங்கன்னா அது பல வகையான மாற்றங்களுக்கு உட்படும். இதுல குறிப்பிட்ட சில மாற்றங்களை வந்து ஒருக்கா ஏற்பட்டுச்சென்றால் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப இல்லாம இருக்கு. சரி. அந்த மாதிரியான மாற்றங்கள் நாங்க சொல்லுவோம் விருத்தி என்று சொல்லுவோம். இப்ப இந்த கூற்றுல சொல்றாங்க வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா கட்டாயம் என்ன சொல்லணும்? மீள முடியாத மாற்றங்கள்னு சொல்லணும். சரியா? அப்ப ஆகவே முதலாவது கூற்று வந்து பிள்ளையா இருக்கும். 2வது கூற்று கூர்ப்பு என்பது ஓர் அங்கியில் ஏற்படும் பிறப்புரிமைகளுக்குரிய பிரிவுகளால் அதன் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றமாகும் மாதிரி சொல்றாங்க. சரியா? இப்ப கூர்ப்பண்டா என்ன? அந்த ஒரு அங்கி இனத்துல அதன் பரம்பரை அளவுகளை மாற்றம் ஏற்படுறதால காலப்போக்குல மாற்றம் ஏற்படுறது. இப்ப இந்த மாற்றம் ஏற்படுறதுக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் எடுக்கும். சரிதானே? இதுல என்ன சொல்றாங்கன்னா அதன் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றம். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு அங்கி வந்து 100 வருஷம் வாழுதுன்னு எடுத்தீங்கன்னா அந்த 100 வருஷத்துல வந்து நம்மளால வந்து கூர்ப்பு அவதானிக்க இயலாது. ஏன் கூர்ப்பு நடைபெறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருடங்கள் எங்களுக்கு தேவைப்படும். சரியா? அப்ப இதுல சொல்றாங்க அத ஒரு அங்கியில் ஏற்படும் பிறப்புரிமைக்குரிய திரிவுகளால் அதன் வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மாற்றம் என்றாங்க. ஆகவே 2வது கூற்று வந்து பிழையா இருக்கும். 3வது அனுசவம் என்பது ஓர் அங்கியில் சக்தியை பயன்படுத்தும் எல்லா ரசாயன செயற்பாடுகளிலும் கூட்டு ஆகும். அனுசவம் என்னென்றால் ஒரு அங்கியில நடைபெற எல்லா ரசாயன செயற்பாடுகள்ல கூட்டாத நாங்க சொல்லுவோம் என்ன அனுசவம்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சக்தியை பயன்படுத்தும் எல்லா ரசாயன செயற்பாடுகளும் கூட்டுற மாதிரி சொல்றாங்க. இப்ப அனுசவத்திலையும் பார்த்தீங்கன்னா 2 வகையான ரசாயன தாக வகைகள் இருக்குது. ஒன்று வந்து என்ன அவசரம், அடுத்தது வந்து உட்சரம். அவசரம் என்னென்றால் நம்ம சிக்கலான மூலக்கூறை எளிய மூலக்கூறா உடைக்கக்குள்ள அதுல இருந்து சக்தி வெளிவிடப்படும். இந்த மாதிரி ரசாயன தாக்கத்தை சொல்லுவோம் அவசரம் வேண்டும். எளிய மூலக்கூறுல இருந்து சிக்கலான மூலக்கூறு உற்பத்தி செய்யக்குள்ள வந்து சக்தி வந்து உறிஞ்சப்படும். இதை நாங்க உற்சவம்னு சொல்லுவோம். அப்ப இந்த கூட்டுல என்ன சொல்றாங்கன்னா சக்தியை பயன்படுத்தும் எல்லா ரசாயன செயற்பாடுகளின் கூட்டு அதாவது உற்சவத்தை கருதுறாங்க. ஆனால் இந்த 3வது அனுசவம் என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே 3வது கூற்று வந்து பிழையா இருக்கும். 4வது அங்கிகளின் அசைவிற்கு உறுதுணர்ச்சி இயைவாக்கம் ஆகிய 2ம் தேவைப்படுகின்றன. இப்போ ஒரு அங்கி அசையணும் என்றால் அந்த அங்கின்ற உடலுக்குள்ள வார தூண்டலுக்கும் வெளி சூழல்ல இருந்து பெறப்படுற தூண்டலுக்கும் தூண்டற்பெற காட்டக்கூடிய திறன் இருக்கணும், கெப்பாசிட்டி இருக்கணும். அந்த தூண்டலுக்கு தூண்டற்பெற காட்டக்கூடிய திறன். சரியா? அடுத்து இயைவாக்கம். இப்ப தூண்டற்பெற காட்டணும் என்றால் அந்த அங்கில இருக்கிற அங்க தொகுதிகளுக்கு இடையிலான ஒரு இயைவாக்கம் இருந்தா தான் அதால அசையே முடியும் உண்மையா. சரி இல்லையா? அப்ப அதனால இந்த அங்கிகளின் அசைவிற்கு உறுதுணர்ச்சி இயைவாக்கம் ஆகிய 2ம் தேவைப்படுகின்றன. 4வது கூற்று சரியா இருக்கும். 5வது வளர்ச்சி என்பது ஒரு அங்கியின் உலர்திணிவின் அதிகரிப்பு ஆகும்னு சொல்றாங்க. அதாவது உலர்திணிவில் ஏற்படுற மீளாத அதிகரிப்பு தான் நாங்க வளர்ச்சி என்று சொல்லுவோம். சரியா? ஆகவே 5வது கூற்று பிள்ளையா இருக்கும். எனவே 3வது கேள்விக்கு வந்து 4வது விட வந்து பொருத்தமா இருக்கும். 4வது கேள்வி பார்த்தோம்னால் RNA வகைகளையும் அவற்றின் இயல்புகளையும் பற்றிய பின்வரும் சேர்மானங்களுள் சரியானது அல்லது சரியானவை எது அல்லது வேறு இருக்கிறார். சரியா? ஏ வந்து mRNA. ஓகே. களத்துல பாத்தீங்கன்னா பல வகையான RNA இருக்குது. இருந்தாலும் எங்களோட சிலபஸ்ல வந்து புரதத்தொகுப்போட சம்பந்தப்பட்ட RNA பத்தி மட்டும் தான் போட்டிருக்காங்க. சரியா? இதுல mRNA என்னன்னு பாத்தீங்கன்னா mRNA என்ன செய்ய போதுன்னா டிஎன்ஏல இருக்கிற நைட்ரஜன் மூலங்களோட ஓர்டரை வந்து காப்பி பண்ண போறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏல தான் ஒரு புரதம் தொகுக்கிறதுக்கு தேவையான தகவல் வந்து அதுல இருக்குது. சரியானே? இப்ப mRNA நாங்க சிம்பிளா சொல்லணும் என்றால் இந்த டிஎன்ஏ ஒற்றை பட்டிகையின் நிரப்புகின்ற மற்ற ஒற்றை பட்டிகையா வந்து mRNA இருக்க போகுது. ஆனால் என்ன அதுல இருக்கிற நைட்ரஜன் மூலங்கள் வந்து RNAக்கு குறியதா இருக்க போகுது. சரியானே? அப்ப அதான் mRNA இருக்கு. இந்த mRNA எங்க இருந்து எங்க போகும் என்றால் கரு புதரூர்ல இருந்து அப்படியே கருவுறும் துளை கூடாக புரதத்தோப்பு நடைபெற செயல்முறைக்கு போகுது. சரியா? அப்ப அதுல தொழிற்பாட நாம சிம்பிளா சொல்லலாம் என்றால் அதாவது முதலுருவுல இருந்து பிறப்புரிமை தகவலை காப்பி பண்ணி கொண்டு புரதத்தோப்பு நடைபெற செயல்முறைக்கு போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து பி வந்து டிஆர்என்ஏ. சரியா? டிஆர்என்ஏ என்னன்னா இங்க பாருங்க. இப்ப நான் சொன்னால் mRNAல வந்து புரதத்தோப்புக்கு தேவையான தகவல் வந்து இதுல காப்பி பண்ணப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க mRNA பட்டிகை எடுத்தீங்கன்னா அதுல வந்து 3 நைட்ரஜன் மூலங்கள் வந்து ஒரு அமினோ அமிலத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. சரியானே?
அப்ப டிஆர்என்ஏ என்ன செய்ய போகுதுன்னா, அந்த குறித்த 3 நைட்ரஜன் மூலங்களுக்குரிய அமினோ அமிலத்த வந்து காப்பி செய்ய போறார். அவர தான் நாங்க டிஆர்என்ஏன்னு சொல்லுவோம். இப்ப இது வந்து டிஆர்என்ஏ கட்டமைப்பு இப்படி இருக்காது. நான் விளங்குறதுக்காக அப்படி எழுதியிருக்கேன். சரியா? அப்ப அதான் உங்க டிஆர்என்ஏ இருக்க போகுது. அடுத்தது ஆர்ஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைபோசோமா நாங்க கருதுவோம். ஏன்னா ரைபோசோம் தான் இந்த புரதங்களாலும் ஆர்ஆர்என்ஏல மாக்கப்பட்டா இருக்கு. இப்ப ரைபோசோம்ட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த எம்ஆர்என்ஏல இருக்கிற அந்த நைட்ரஜன் மூலங்களோட ஆர்டருக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு டிஆர்என்ஏய பொருத்தி என்ன செய்ய போகுதென்றால், அதன்ட அமினோ அமிலங்களுக்கு இடையில வந்து பல்பெப்டைட் பெப்டைட் பிணைப்புகள வந்து உருவாக்கி, எங்களுக்கு ஒரு பல்பெப்டைட் சங்கிலிய வந்து உற்பத்தி செய்ய போகுது. சரியா? அப்ப இதான் எங்கட ஆர்ஆர்என்ஏல தொழிலா இருக்க போகுது. இப்ப இதுல பார்ப்போம். வந்து எம்ஆர்என்ஏ அதுல தொழில் போடுறாங்க. கரு முதலுருவிலிருந்து புரதத்தோப்பு நடைபெறும் இடத்திற்கு பிறப்புரிமை தகவல்களை கடத்து. அதே மாதிரி நேரிய மூலக்கூறு. இது ஒரு நேரிய ஒற்றை பட்டிகைன்னு சொல்லலாம். சரியா? அப்ப வந்து சரியா இருக்கு. சேர்மானம் சரியா இருக்க போகுது. பி டிஆர்என்ஏ புரதத்தோப்பு நடைபெறும் இடத்திற்கு அமினோ அமிலங்களை கொண்டு செல்லும் சிக்கலான ஒழுங்கற்ற மூலக்கூறு மாதிரி சொல்றாங்க. அவர் வந்து புரதத்தோப்பு நடைபெறுற இடத்துக்கு வந்து அமினோ அமிலங்களை வந்து கொண்டு செல்ல போறார். அது சரி. ஆனால் இவரும் என்ன ஒரு நேரிய மூலக்கூறு தான் உங்களோட டிஆர்என்ஏ. சிக்கலான ஒழுங்கற்ற மூலக்கூறு யாருன்னு பார்த்தால் ஆர்ஆர்என்ஏ இருக்கு. அதாவது ரைபோசோமா இருக்கு. சரியா? அப்ப பி வந்து சேர்மானம் பிள்ளையா இருக்க போகுது. சி ஆர்ஆர்என்ஏ பல்பெப்டைட் சங்கிலி ஒன்று கூடுவதற்கான தானத்தை வழங்கும். பல்பெப்டைட் சங்கிலி உருவாகிறதே வந்து உங்களோட ரைபோசோம்ல வச்சுதான். அதாவது ஆர்ஆர்என்ஏல வச்சு அதே மாதிரி 3 தடம் உள்ள மூலக்கூறு இல்ல. எங்களுக்கு வந்து டிஆர்என்ஏ தான் 3 தடம் உள்ள மூலக்கூறுன்னு சொல்லுவோம். ஆர்ஆர்என்ஏ இல்ல. இப்ப ஆகவே வந்து உங்களுக்கு ஏ சேர்மானம் மட்டும் சரியா இருக்கும். 4வதுக்கு 3வது விடையா இருக்கு. 5வது கேள்வி பார்த்தோம் என்றால், முதலொரு மென்சவ்வு புரதங்களின் சரியான தொகைகளை தெரிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கூற்று அருகிலுள்ள கலங்களை ஒன்றுடன் ஒன்று தொடர்பாடு செய்வது மாதிரி சொல்றாங்க. எங்கட மோலர் மென்சவ்வை எடுத்தீங்கன்னால், அதுல வந்து பல்வேறுபட்ட புரதங்கள் வந்து புயந்த மாதிரி காணப்பட போகுது. இப்ப மோலர் மென்சவ் என்ன? பொஸ்போலிபிட்டாலும் புரதத்தாலும் தான் மெயின் ஆகப்பட்டிருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மோலர் மென்சவ் வந்து பகுதியா ஊடுருவி காணப்படுற புரதங்களை நாங்க சொல்லுவோம். ஒருங்கிணைந்த புரதம்னு சொல்லுவோம். சரிதானே? அதே மாதிரி அதே ஒருங்கிணைந்த புரதம் வந்து முழுமையாக மென்சவண்ட முழு பகுதியும் ஊடுருவி காணும்னா, அது நாங்க மென்சவுக்கு குறுக்கான புரதம் என்று சொல்லுவோம். சரியா? சில புரதம் வந்து என்ன? மென்சவ வந்து ஊடுருவி காணப்படாம, அந்த உள்ளளது வெளி மேற்பரப்புல வந்து தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுகளை நாங்க சொல்லுவோம். சுற்றலுக்குரிய புரதம் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த வகையான புரதங்கள் தான் வந்து இந்த எங்கட முதல் மென்சவ்ல வந்து காணப்பட போகுது. இப்ப வேறொரு களத்தை எடுத்தாலும், அதுவும் என்ன? மோலர் மென்சவால சூழப்பட்டிருக்க போகுது. அப்ப இந்த களத்தின் மென்சவ்ல இருக்கிற மோலர் மென்சவ்ல இருக்கிற புரதமும், மற்ற களங்கள்ல இருக்கிற மோலர் மென்சவ்ல இருக்கிற புரதம் வந்து ஒன்றுடன் ஒன்று தொடர்பாடல மேற்கொண்டு கள அடையாளம் காணல ஈடுபட போகும். சரிதானே? அப்ப ஆகவே வந்து கூற்று வந்து சரியா இருக்கும். பி தனித்துவமான உயிர் ரசாயன பொருட்களுடன் இடைத்தாக்கம் புரிய செய்வதற்கு வாங்கிகளாக செயற்படும். இப்ப இந்த தனித்துவமான உயிர் ரசாயன பொருள் எது சொல்றாங்கன்னால், ஹோமோன்கள், பிறகு நரம்பு ஊடுகடத்திகள், உதாரணமாக டோபமீன், அசிட்டன் கோலின், பிறகு நிற்புடன புரதங்கள், அதாவது உங்களோட பிறப்பொழுதிகளை சொல்றாங்க. அப்ப அதுகள் வந்து களத்தோட தொடர்பாடலை மேற்கொள்ள முதல் இந்த மோனோமென்சவல் இருக்கிற புரதங்களோட தான் ஃபர்ஸ்டா இணைய மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரி உயிர் ரசாயன பொருட்களுக்கு வந்து ஆ இந்த மோனோமென்சவல் இருக்கிற புரதங்கள் தான் என்ன வாங்கி மூலக்கூறாக வந்து தொழிற்பட போகுது. ஆகவே வந்து பி கூற்று வந்து சரியா இருக்கும். சி களத்தின் வடிவத்தை பேணுவதற்கு உதவுமா? அதாவது இந்த மோனோமென்சவல் இருக்கிற இந்த புரதங்கள் வந்து குழிய வன்கூட்டு பதார்த்தம். அதாவது குழிய வன்கூட்டு கூறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நுண்புண் குழாய், நுண்ணுலை, இடைத்தர இழைகள் அதுகளோட வந்து பிணைப்புகளை ஏற்படுத்தி கல வடிவத்தை பேணுதல்ல வந்து பங்களிப்பு செய்ய போகுது. அப்ப ஆகவே வந்து உங்களுக்கு சி கூற்று வந்து சரியா இருக்கு. டி மோலர் மென்சவின் பாய்தன்மை பேணும் என்று சொல்றாங்க. இப்ப மோலர் மென்சவால வந்து பாய்தன்மை மாதிரி வளையக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் இருந்து பார்த்தீங்கன்னா, பொஸ்போலிபிட்டுகள் வந்து ஒன்று சார்பா ஒன்று அசையக்கூடியதா இருக்கிறதால அப்ப ஆகவே வந்து மோலர் மென்சவுக்கு பாய்தன்மையை வழங்குற பிரதான கூறு என்று பார்த்தீங்கன்னா, பொஸ்போலிபிட்டுகள் அதுல இருக்கிற புரதங்கள் இல்ல. ஆகவே டி கூற்று வந்து பிள்ளையா இருக்கு.
ஆகவே வந்து இதுல ஏபிசி ஆகிய கூற்று சரியா இருக்கும். எனவே 5வதுக்கு வந்து 5வது விட வந்து பொருத்தமா இருக்கும். 6வது கேள்வி பார்த்தோம் என்றால், இளையுறு பிரிவு தொடர்பாக பின்வரும் அவத்தை நிகழ்வு சேர்மானங்கள் சரியானது அல்லது சரியானவை எது அல்லது எவைன்னு கேட்கிறாங்க. சரியா? இப்ப இதுல பார்த்தீங்கன்றால், இளையுறு பிரிவின்ற அவத்தைகளையும், அதுல நடைபெறுற நிகழ்வுகளை தந்திருக்காங்க. அதுல எது சரியானது சொல்லி எனக்கு சொல்லியிருக்கு. ஓகே. ஏ சேர்மானம் பார்த்தோம்னா, முன்னவத்த சோடியான அமைப்பொத்த நிறமூர்த்தங்களின் டிஎன்ஏயின் பகுதியில் உடை. எங்களே பார்த்தீங்கன்னா, அமைப்பொத்த நிறமூர்த்தம் என்ற டேர்ம் நாங்க எங்க கேள்விப்படுவோம் என்றால் ஒடுக்கட் பிரிவுல. சரி. ஒடுக்கட் பிரிவின் முன்னவத்த ஒன்றுல தான் எங்களுக்கு என்ன அமைப்பொத்த நிறமூர்த்த சோடிகள் வந்து ஒன்று சேர்றதும், அவங்களுக்கு இடையில கோப்பிலைச் சிக்கல் உருவாகிறதும், பிறகு டிஎன்ஏ மூலக்கூறோட ஒரு பகுதி உடைந்து குறுக்கு பரிமாற்றம் நடைபெறுது. இந்த மாதிரி நிகழ்வுகள் எங்க நடக்குது என்றால், ஒடுக்கட் பிரிவின் முன்னவத்தை ஒன்று தான் நடக்க போகுது. சரியானே? அப்ப அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தம் என்ற ஒரு டேர்ம் இருந்தால் கட்டாயம் இளையுறு பிரிவில் இருக்காது, ஒடுக்கட் பிரிவில் தான் இருக்கும். ஆகவே ஏ என்ற சென்மானம் பிழையா இருக்கு. பி அணு அவத்தை ஒவ்வொரு அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்களின் நிறமூர்த்தங்கள் எதிர்முனைகளை நோக்கும். இங்கேயும் என்ன அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தத்தை பற்றி கேச்சிருக்காங்க. இதுவும் இளையுறு பிரிவில் நடக்கிறது. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கட் பிரிவின் அணுவத்தை ஒன்றுல நடைபெற ஒரு விஷயம். சரியா? ஆகவே பி என்ற சேர்மானம் பிழையா இருக்க போகுது. சி மேன்முக அவத்தை அதாவது உடன் பிறந்த அரைநிற உருக்கள் வேறாகி களத்தின் எதிர்முனைவுகளை நோக்கி இழுக்கப்படும். ரைட். இப்ப இளையுறு பிரிவை பார்த்தீங்கன்னா அதன் மேன்முக அவத்தை எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இயக்குதானத்தோட இணைக்கப்படாத நுண்புண் குழாய்கள் வந்து என்ன நீட்சி அடையும். இயக்குதானத்தோட இணைக்கப்பட்ட நுண்புண் குழாய் வந்து குறுகல் அடையும். இதால என்ன நடக்கும் என்றால் களம் வந்து நீட்சி அடையும். அதோட எங்களுக்கு இந்த நிறமூர்த்தத்தில் இருக்கிற அரைநிற உருக்கள் மைய பாகத்துல வந்து பிரிக்கப்படும். சரியா? அப்ப அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சி சேர்மானம் வந்து சரியா இருக்கு. ஆகவே 6வது கேள்விக்கு வந்து 3வது விட வந்து சரியா இருக்கு. 7வது கேள்வி பார்த்தோம்னா நொதியங்கள் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. முதலாவது கூற்றை பார்ப்போம். நொதிய மூலக்கூறில் உள்ள ஒவ்வொரு அமினோ அமிலமும் உயிர்ப்பு மையத்தின் வடிவத்தை பேணுவதற்கு பங்களிப்பு செய்யும். இப்ப பார்த்தீங்கன்னா நொதியம் என்னத்தால் ஆக்கப்பட்டது? புரதத்தால் ஆக்கப்பட்டது. புரதம் எதனால் ஆக்கப்பட்டதால் அமினோ அமிலத்தால் ஆக்கப்பட்டது. அப்ப நொதியத்தில் இருக்கிற எல்லா அமினோ அமிலமும் வந்து என்ன உயிர்ப்பு மையத்தை உருவாக்குறதுல பங்களிப்பு செய்யாது. அதுல சிலது மட்டும்தான் அமினோ அமிலம் உருவாக்குறதுல பங்களிப்பு செய்ய போகுது. மிச்சமா இருக்கிற எல்லா அமினோ அமிலமும் வந்து நொதியத்தின் கட்டமைப்பு போன்றதுல வந்து பங்களிப்பு செய்ய போகுது. ஆகவே எங்களுக்கு முதலாவது கூற்று வந்து பிழையா இருக்கும். 2வது ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் நொதியங்களின் ஒழுங்காக்கும் தானங்களின் பங்கிட்டு பிணைப்பால் பிணையும். இப்ப அலோஸ்டரிக் ஒழுங்காக்கத்துல பாத்தீங்கன்னா என்ன ஒழுங்காக்கும் மூலக்கூறுகள் நொதியத்தின் உயிர்ப்பு மையம் தவிர்ந்த வேறொரு தானத்துல இணைய போகுது. அது தானத்தை நாங்க சொல்லுவோம் ஒன்று சீராக்கும் தானம் அல்லது ஒழுங்காக்கும் தானம் அல்லது அலோஸ்டரிக் தானம்னு சொல்லுவோம். அந்த தானத்துல பங்கிட்டு பிணைப்பு அல்லாத பிணைப்பால் தான் நினையும். எங்களுக்கு 2வது கூற்றுல வந்து பங்கிட்டு பிணைப்பால் பிணைப்புன்னு சொல்றாங்க. ஆகவே 2வது கூற்று வந்து பிழையா இருக்கும். 3வது சில துணை காரணிகள் நொதியங்களுடன் நிரந்தரமாக பிணையுமா. இப்ப துணை காரணி என்றா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நொதியத்தின் தொழிற்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு புரதம் இல்லாத கூறுகள் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி கூறுகளை நாங்க சொல்லுவோம் துணை காரணின்னு சொல்லுவோம். இந்த துணை காரணி வந்து நொதியத்தோட நிரந்தரமா பிணையலாம் அல்லது தற்காலிகமா பிணையலாம். ஆகவே 3வது கூற்றை பார்த்தீங்கன்னா சில துணை காரணிகள் நொதியங்களுடன் நிரந்தரமாக பிணையும். ஆகவே 3வது கூற்று சரியா இருக்கும். அடுத்தது கீழ்ப்படை செறிவு அதிகரிக்கும் வரை நொதிய தாக்க விதம் அதிகரித்து கொண்டே சென்றுப்பாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கலவையில வந்து 100 நொதிய மூலக்கூறு எடுக்கிறேன். சரி, அதே கலவையில வந்து இப்ப உதாரணத்துக்கு இது நொதியம் என்றால் இது அதன் கீழ்ப்படை உயிர்ப்பு மயமாக இருக்கும். இதை நான் கீழ்ப்படை மூலக்கூறாக கருதுறேன். இந்த கலவையில நான் 100 நொதிய மூலக்கூறையும் 100 கீழ்ப்படை மூலக்கூறையும் சேர்க்கும் போது இந்த 100 நொதிய மூலக்கூறோட 100 கீழ்ப்படை போய் இணையுமான்னு கேட்டால் இல்ல இணையாது. ஏனென்றால் அப்படி இணையணும் என்றால் அவங்க சரியான திசைகோட் சேர்க்கையோட போய் மோதினால்தான் நொதிய மூலக்கூறின் கீழ்ப்படை மூலக்கூறு இணைஞ்சு எங்களுக்கு நொதிய தாக்க வீதம் நடைபெறும். பொதுவா பார்த்தீங்கன்னா நான் 100 சேர்த்துறேன்டா உதாரணத்துக்கு ஒரு 60 மூலக்கூறுகள் தான் சரியான திசைகோட் சேர்க்கையோட போய் நொதிய மூலக்கூறுகளோட மோதி நொதிய தாக்கு வீதம் நடைபெறும். அப்ப நான் இந்த நொதிய தாக்கு வீதத்தை கூட்டணும் என்றால் என்ன செய்யலாம் என்றால் என்னோட கீழ்ப்படை சரியை வந்து அதிகரிக்கலாம். நான் இப்ப 100 போட்டுறேன்னா அடுத்த 150 கீழ்ப்படை மூலக்கூறுகளா மாத்துறேன். இப்ப என்ன நடக்கும் என்றால் சரியான திசையோடு சேர்க்கையோட போய் நொதியத்தோட மோதிர மூலக்கூறு எண்ணிக்கை வந்து கூடுதல் இப்போ 80 வச்சுக்கொள்ளும். சரிதானே?
இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கீழ்ப்படையின் எண்ணிக்கை கீழ்ப்படை சரிவு அல்லது கீழ்ப்படையின் எண்ணிக்கை அதிகரிச்சு ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தை கொண்டு வரைக்குள்ள எங்களுக்கு வந்து சரியான திசைகோட் சேர்க்கையோட நொதியத்தோட மோதிர கீழ்ப்படை மூலம் எண்ணிக்கை 100 ஆயிட்டு இப்போ சரிதானே. அப்ப அதன் போது ஒரு தாக்க விதம் இருக்கும். இதன் போது இருக்கிற தாக்க விதத்தை விட அந்த டைம் இருக்கிற தாக்க விதம் வந்து உயர்வா இருக்கும். இப்ப நான் அதுக்கு பிறகு கீழ்ப்படை சரிவு அதிகரிக்கிறேன்னு வைங்களேன். ஒரு 400 கீழ்ப்படை மூலக்கூறை போறேன்னு வச்சுக் கொள்ளுங்களேன். அதுக்கு பிறகு என்ன? நொதிய மூலக்கூறோட இணையிற கீழ்ப்படை மூலக்கூறு எண்ணிக்கை 100 தான் இருக்கும். என்ன காரணம்? இங்க இருக்கிற எல்லா நொதிய மூலக்கூறுடையும் கீழ்ப்படை மூலக்கூறுகள் வந்து நிரம்பல் அடைந்துடும். அப்ப ஆகவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நான் கீழ்ப்படை சரிவு அதிகரிச்சாலும் உங்களுக்கு சரியான திசைகோட் சேர்க்கையோட போதுற கீழ்ப்படை மூலக்கூறு எண்ணிக்கை மாற போறது இல்லை. அதே மாதிரி நொதியை தாக்க விதம் அதிகரிக்க போறது இல்லை. உங்களுக்கு 4வது கூட்டுல சொல்றாங்க கீழ்ப்படை சரிவு அதிகரிக்கும் வரை நொதிய தாக்குதல் அதிகரித்து கொண்டே போகுமா? இல்ல, அப்படி இல்லை. ஆகவே 4வது கூற்று வந்து பிழையா இருக்கும். 5வது போட்டியற்ற நிரோதிகள் நொதியத்தின் உயிர்ப்பு மையத்துடன் இணையுமா? நிரோதிகள்டா என்னென்றால் நொதிய தொழிற்பாடு, அதாவது நொதியமும் அதன் கீழ்ப்படை சிக்கல் உருவாகிறத நிரோதிக்கிறார்களோ நாங்கள் நிரோதின்னு சொல்லுவோம். இதுல 2 வகை இருக்குது. ஒன்று வந்து போட்டிக்குரிய நிரோதி, அடுத்தது போட்டியற்ற நிரோதி. இப்ப போட்டிக்குரிய நிரோதி பார்த்தீங்கன்னா கீழ்ப்படைன்ற ஷேப்லயே இருப்பார். அவர் வந்து கீழ்ப்படையோட இந்த உயிர்ப்பு மையத்துக்கு போட்டியிடுவார். சரிதானே. இதால என்ன? கீழ்ப்படைக்கு கிடைக்கக்கூடிய உயிர்ப்பு மைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சு கொண்டு போகும். சரிதானே. அதாவது கீழ்ப்பட தான் இணைய வேண்டிய உயிர்ப்பு மையத்துல வேறொரு இணையறதால அவருக்கு உயிர்ப்பு மையம் கிடைக்காம போகுது. ஓகே. போட்டி அற்ற நிரோதிகளை பார்த்தீங்கன்றால் அவங்க வந்து உயிர்ப்பு மையத்தின் நொதியத்தின் உயிர்ப்பு மையம் தவிர்த்து வேறு பிரேசில வந்து இணையறதால நொதியத்தின் வடிவத்திலே மாறுறதை ஏற்படுத்தி உயிர்ப்பு மையத்தின் வடிவத்திலே மாறுறதை ஏற்படுத்தி கீழ்ப்பட மூலக்கூறு இதோட இணையறதை வந்து தடு. இதால என்ன? உயிர்ப்பு மையம் வந்து விடைத்திறனற்றதா மாறப்போகுது. சரியா. இதுல என்ன சொல்றாங்க 5வது கூட்டுல? போற்றியற்ற நிரோதிகள் நொதியத்தின் உயிர்ப்பு மையத்துடன் இணையுமா? இல்ல, உயிர்ப்பு மையத்தோட இணையாது. உயிர்ப்பு மையம் தவிர்ந்த வேறு தானத்தினால் இணையும். ஆகவே 5வது கூற்று புள்ளியா இருக்கு. எனவே 7வது கேள்வி வந்து 3வது விட பொருத்தமா இருக்கும். 8வது கேள்வி பார்த்தோம்னால் ஒளித்தோதிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது என்று இருக்கிறார். சரியா. இந்த கேள்வி வந்து ஒளித்தோதில நடைபெற ஒளித்தாக்கத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கு. இதுல 1வது கூற்றை பார்த்தோம்னால் ஒளியின் போட்டோன்கள் நிறப்பொருள்களில் தாக்கும் பொழுது ஒளித்தோதி 1லும் ஒளித்தோதி 2லும் இலத்திரன்கள் அரட்டப்படும் மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த ஒளித்தோதி 2 ஒளித்தோதி 1ல இருக்கிற குளோரோஃபில் ஏ மூலக்கூறை வந்து ஒளியின் போட்டோன்கள் தாக்கும் பொழுது அங்கிருந்து இலத்திரன்கள் அரட்டப்பட்டு ஒளித்தோதி 2 1ல இருக்கிற முதலான இலத்திரன் வாங்கிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட போகுது. ஆகவே 1வது கூற்று வந்து சரியா இருக்கும். 2வது ஒளித்தோதி 1ன் உயர் சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் ஒளித்தோதி 2ன் முதலான இலத்திரன் வாங்கினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஒளியின் போட்டோன்கள் வந்து இந்த குளோரோஃபில் ஏ மூலக்கூறுகள், அதாவது ஒளித்தோதி 2ல இருக்கிற குளோரோஃபில் ஏ மூலக்கூறையும் ஒளித்தோதி 1ல இருக்கிற குளோரோஃபில் ஏ மூலக்கூறையும் வந்து தாக்கி அரட்டினி சென்றால் அங்க அரட்டப்பட்ட இலத்திரன் வந்து அவங்களுடைய முதலான இலத்திரன் வாங்கல ஏற்றுக்கொள்ளப்பட போகுது. சரிதானே. இப்போ ஒளித்தோதி 2ல இருக்கிற, அதாவது முதலான இலத்திரன் வாங்கில இருக்கிற அரட்டப்பட்ட இலத்திரன் வந்து ஒரு இலத்திரன் கொண்டு செல்ல சங்கிலி கூட கொண்டு செல்லப்பட்டு அரட்டப்பட்ட ஒளித்தோதி 1 வந்து நடுநிலைப்படுத்த போகுது. சரிதானே. இதுல எப்படி சொல்றாங்க என்றால் ஒளித்தோதி 1ன் உயர் சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்கள் ஒளித்தோதி 2ன் முதலான இலத்திரன் வாங்கியால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்றாங்க. இல்ல, அதாவது இந்த ஒளித்தோதி 1ல இருக்கிற குளோரோஃபில் ஏ மூலக்கூறு அரட்டப்படும் போது அங்க அரட்டப்பட்ட அந்த உயர் சக்தி கொண்ட இலத்திரன் வந்து ஒளித்தோதி 1 முதலான இலத்திரன் வாங்கியால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். சரிதானே. ஒளித்தோதி 2 முதலான இலத்திரன் வாங்கியால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதெல்லாம் மாறி சொல்றாங்க வகுப்புல. 3வது ஒளித்தோதி 2ன் அரட்டப்பட்ட இலத்திரன்கள் NADP+ தாழ்த்துன்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒளித்தோதி 1 அரட்டப்பட்ட இலத்திரன் வந்து முதலான இலத்திரன் வாங்கில ஏற்றுக்கொள்ளப்பட போகுது. அந்த அரட்டப்பட்ட இலத்திரன், அதாவது உயர் சக்தி மட்டத்துக்குள்ள அந்த இலத்திரன் தான் NADP+ தாழ்த்தி எங்களுக்கு NADPH தோற்றுவிக்க போகுது. இதுல வந்து மாறி சொல்றாங்க. ஒளித்தோதி 2 அரட்டப்பட்ட இலத்திரன் தான் NADP+ தாழ்த்துன்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து பிழையா இருக்கும். அடுத்த கூற்று. நீர் பிளவடைந்து வெளிவிடப்படும் இலத்திரன்கள் அரட்டப்பட்ட ஒளித்தோதி 1 நடுநிலைப்படுத்துன்னு சொல்றாங்க. சரிதானே. எங்களுக்கு இந்த நிறப்பொருள்கள் வந்து ஒளி போட்டோனால அரட்டப்படும் அதே சந்தர்ப்பத்துல நீர் பிளவடைகிற தாக்கம் வந்து நொதியத்தால ஊக்குவிக்கப்படும்.
அப்ப நீர் பிளவடைதலால வார இலத்திரன்கள் வந்து அரட்டப்பட்ட ஒளித்தொகுதி 2 தான் நடுநிலைப்படுத்தும். ஒளித்தொகுதி 1 நடுநிலைப்படுத்தாது. அதனால 4வது கூற்று பிழையா இருக்கு. 5வது பார்த்தோம் என்றால், தாக்கமய சிக்கலானது ஒரு மூலக்கூறு குளோரோஃபில் ஏயையும் ஒரு மூலக்கூறு குளோரோஃபில் பியையும் கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட புரதங்களை கொண்டது. சரியா? இப்ப ஒளித்தொகுதி எடுத்தீங்க என்றால், அதுல என்ன உங்களுக்கு ஒளி அறுவடை சிக்கலும் தாக்கமய சிக்கலும் இருக்கு. அப்ப ஒரு தாக்கமய சிக்கல்ல ஒரு முதலாம் நிலத்திறன் வாங்கி அங்க என்ன ஒரு சோடி குளோரோஃபில் ஏ மூலக்கூறு காணப்படும். இதுல வந்து குளோரோஃபில் ஏயும் குளோரோஃபில் பியும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து பிழையா இருக்கு. ஆகவே 8வதுக்கு வந்து முதலாவது விட பொருத்தமா இருக்கும். 9வது கேள்வி பார்த்தோம் என்றால், அங்கிகளை பாகப்படுத்தும் போது வைரசுகள் எந்த ஒரு ராஜ்யத்திலும் உள்ளடக்கப்படவில்லை. ஏனெனில் அவை என்று கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப நாங்க ஒரு அங்கீய பாகப்படுத்தணும் என்றால், அது வந்து ஏதாச்சும் ஒரு கல ஒழுங்கமைப்பை காட்டுவோம். இப்ப புரோகரியோட்டா கல ஒழுங்கமைப்பை காட்டலாம் அல்லது யூக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்பை காட்டலாம். அப்படி காட்டினாலும் எங்களால என்ன பேரிராச்சியம், ராச்சியம், கணம், வகுப்பு, வருடம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பாகுபாட்டு ஆட்சிநிலை மட்டத்துக்குள்ள போட்டு எங்களால பாகுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா வைரஸ் எடுத்தீங்கன்னால், அது எந்த ஒரு கல ஒழுங்கமைப்பையும் காட்டாது. புரோகரியோட்டா கல ஒழுங்கமைப்பையும் காட்டாது, யூக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்பையும் காட்டாது. சரிதானே? ஆகவே அது ஒரு எந்த ஒரு கல ஒழுங்கமைப்பையும் காட்டாததால, அது எங்களால எந்த ஒரு ராஜ்யத்திலுமே போட இல்லாம இருக்குது. அவை 9வது அங்கிகளை பாகப்படுத்தும் போது வைரசுகள் எந்த ஒரு ராஜ்யத்திலும் உள்ளடக்கப்படவில்லை ஏனெனில் அவை கல ஒழுங்கமைப்பு அற்றவை. ஆகவே 9வதுக்கு 5வது விட பொருத்தமா இருக்கும். 10வது கேள்வி பார்த்தோம்னா, ஓர் இருபாலான புணரி தாவரத்தையும் ஓர் ஆட்சியான வித்தி தாவரத்தையும் கொண்டுள்ள ஒத்த வித்தியுள்ள தரை தாவரம் பெரும்பாலும் சார்ந்த கணம்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு இதுல 5 கணம் தந்திருக்காங்கள. இதுல எந்த ஒரு கணம் இந்த 3 இயல்பையும் காட்டணும்னு கேட்கிறாங்க. அதாவது உங்களுக்கு புணரி தாவரம் இருபாலனா இருக்கணும். அதன் வித்தி தாவரம் ஆட்சியானதா இருக்கணும். அதே மாதிரி ஒத்த வித்தியுள்ளதா இருக்கும். சரிதானே? இந்த 5 கணத்திலையும் பார்த்தீங்கன்றால், உங்களுக்கு பிரயோஃபைட்டால வந்து புணரி தாவரம் தான் ஆட்சியானதா இருக்கு. சரிதானே? ஆகவே இது வராது. மிச்ச எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, அந்த வித்தி தாவரம் வந்து ஆட்சியா இருக்க போகுது. அதே மாதிரி ஆந்தோஃபைட்டா அதாவது பூக்கும் தாவரம், நீட்டோஃபைட்டா, கோனிஃபெரோட்டா அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்கள் எல்லாம் வந்து என்ன பல்லின வித்தியுண்மைக்குரியது. இதுகள் வந்து ஒத்த வித்தி இல்ல. அப்ப இதுகளும் வந்து வரப்போறது இல்ல. ஆகவே எங்களுக்கு மிச்சமா இருக்கிறது வந்து தெரோஃபைட்டா அதாவது நெஃப்ரோலெபிஸ் தாவரம் தான் இருக்கு. அப்ப இத வச்சு கூட நம்ம நேரடியா விடைக்கு போகலாம். இப்ப இது வந்து இருபாலான புணரி தாவரத்த காட்டுமல்லட்டும். இதுண்ட புணரி தாவரம் இருபாலானது. இருபாலன்டா என்ன அர்த்தம் என்றால், இப்ப ஒரு புணரி தாவரத்துல 2 வகையான இலிங்க அங்கமும் காணப்படும் என்றால், அந்த புணரி தாவரம் இருபாலன் என்று சொல்லுவோம். சரிதானே? அதாவது ஆண்கள வகையும் இருக்கணும், பெண்கள ஜனனியும் இருக்கும். சரிதானே? அப்ப அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெரோஃபைட்லாம் நெப்ரோலெபிஸ் என்ற புணரி தாவரம் வந்து உங்களுக்கு இருபாலான புணரி தாவரம். நம்ம புக்லயும் போட்டிருக்குது எப்படி? பச்சை நிறமான வெற்றுக்கணு புலப்படக்கூடிய இந்த இதய வடிய பல்கலை பிளிவிரி அதுதான் எங்கட டெரோஃபைட்டான புணரி தாவரமா இருக்கு. சரிதானே? அப்ப டெரோஃபைட்டான புணரி தாவரம் இருபாலானது. ஆகவே எங்களோட 10வதுக்கு 3வது விட வந்து பொருத்தமா இருக்கும். இதுவரைக்கும் நாங்க 1 தொடக்கம் 10 வரையிலான வினாக்களுக்கான விளக்கு தான் பார்த்திருக்கோம். இனி தொடர்ந்து வர வீடியோக்கள பார்வையிட EIA சயன்ஸ் பார்க் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.